போதுமே வாழ்நாள எல்லாம் வீணானா வருத்தத்தோடே கழிப்பருமே கூடுவிட்டு உண்ணாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை அழகுமாயை நினைத்திடாதே அந்தஸ்தும் வீணே விரும்பிடாதே அழகுமாயை நினைத்திடாதே அந்தஸ்தும் வீணே விரும்பிடாதே மரணமோ நாள் சந்திக்குமே மறவாதேத்து ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. Let us pray. Loving Heavenly Father, we thank you and praise you, Lord, for giving us another day in our life. The Lord, creator of the whole universe, we thank you and praise you for giving us an opportunity to come into the streets of Farangattur. O Lord, to preach your word, O Lord, to give the good news of salvation to the people, O Lord, you please be with us. As we're going to show your word, you please be with us. You please be with all the people who are going to listen to your word. Help the word to, O Lord, do its work. Help us to, O Lord, reap hundredfold. O Lord, results from this place, O Lord, you please be with all the people. Help them to realize salvation. Help them to realize the true Redeemer. You please be with us from the beginning till the end and bless us, O Lord. I ask you these things, our Lord and Savior Jesus Christ. Amen. கருவாருண காருதல் தாங்குவார் தம் கரத்தில் தருவாருண காருதல் தாங்குவார் தம் கரத்தில் கருணமிதோன்றே தடையின்றி இன்றே படைத்திட உன்னையவர் பரிவுடன் அழைக்கிறாரே கருணமிதொன்றே தடையின்றி இன்றே படைத்திட உன்னை அவர் பரிவுடன் அழைக்கின்றாரே பாதமலத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர் யாவரும் வாரும் என்னிடமென வருந்தியை அழைக்கிறாரே வானவரேசு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர் யாவரும் வாரும் என்னிடமென வருந்தியை அழைக்கிறாரே. இந்த பகுதியில வசித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில பாடல்கள் பாடி உங்கள் மத்தியில வந்திருக்கும் போது இவர்கள் கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டிருப்பீர்கள். எங்கள் கரங்கள்ல இருக்கிற வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தையை உங்கள் மத்தியில நமக்காக நம்மை படைத்த இறைவனானவர் கூறின வேத வார்த்தைகளை வேதாகம புஸ்தகத்திலிருந்து உங்கள் மத்தியில நற்செய்தியாக அறிவிக்க வந்திருக்கிறோம். எங்கள் கரங்கள் இருக்கிற வேத புஸ்தகமானது உலகத்துல 1800 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்ட ஜீவனுள்ள நம்மை படைத்த இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தையா இருக்கிறது. இதுல ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை யாருடைய வார்த்தையா இருக்க முடியும்? என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய இனத்தார், என்னுடைய மொழி பேசுறவங்களா இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், என்னுடைய அருமையான பெருங்குளத்தூர் வாசிகளே அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடும். ஒருவேளை அருகாமையில் இருக்கிற மற்ற மாநிலத்துல உள்ளவர்களா இருந்தா ஆந்திரா மாநிலத்தின் வாசிகளேன்னு சொல்லக்கூடும். இல்லைன்னா கேரளால அவருடைய சொந்த மொழி, அவருடைய சொந்த ஊர் மலையாள தேசத்தின் பகுதியில் இருக்குன்னு சொன்னா அவங்க அவனமாக சொல்ல முடியும். இந்த வார்த்தை எப்படி ஆகி சொல்லுது பாருங்க. இந்த வேதாகமத்துல, இந்த வேத புஸ்தகத்துல மனிதர்களுக்காக
கடவுள் பேசின வார்த்தைகளை சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறது. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, அதாவது முழு பூமியில எந்த எல்லையில, எந்த மூலையில, எந்த பகுதியில வசிக்கிறவர்களா இருந்தாலும் சரிதான், நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லு. நானே உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லு. உங்களை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லுது. நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுகிறவங்க, ஒரு தகப்பன் என்ன பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க. வாங்கப்பா, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடும். இல்லைன்னா உற்றார்களுக்கு, சகோதரர்களுக்கு, அம்மா அப்பா வரைக்கும் சொல்ல முடியும். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒரு தேசத்தினுடைய தலைவர், ஒரு இனத்தின் தலைவர் தன்னுடைய தேசத்தாருக்கு சொல்ல முடியும். இந்திய தேசத்தார்களே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடும். ஆனா இந்த எல்லா காரியத்திலையும் ஒரு விதமான ஒரு குறுகிய வட்டம் தான் ஏற்படுகிறதா இருக்கும் பிரியமானவர்களே. ஆனா நம்ம படைத்த இறைவனானவர் தான் சொல்றாரு, நீ பூமியில எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், என்னை நோக்கி பாருங்க, என்கிட்ட பாருங்க. நீங்க ஒன்னும் பேச வேண்டியதில்லை, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க சொல்லி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க மொழி எனக்கு தேவையில்லை, நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இதை யாரால சொல்ல முடியும்? நம்மை படைத்த இறைவனால மாத்திரம்தான் சொல்ல முடியும். அந்த இறைவனானவர் தான் இன்னைக்கு உன்னுடைய வாசல்ல வந்து உன் செவிகள் கேட்க பேசி கொண்டிருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான். அவனிடத்துல பணம் இருந்திருக்கலாம், பணம் இல்லாத இருக்கிறான், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறான், கஷ்டத்தோட இருக்கலாம், நெருக்கத்தோட இருக்கலாம், அவமானத்தோட இருக்கலாம், கண்ணீரின் நிலைமையில இருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கலாம், உன்னை யாரும் மதிக்கலையே, என்னை யாரும் நேசிப்பார் இல்லையே, எனக்கு பிரச்சனைகளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு சப்போர்ட்டா ஆள் இல்லையேன்னு நீ சொல்லி கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட உன்னையும் என்னையும் பார்த்துதான் இந்த இறைவனானவர் சொல்றாரு, பூமியின் எல்லையில எங்க இருந்தாலும் சரிதான், என்னை நோக்கி பாரு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பேன்னு சொல்றார். ரட்சிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உன்னை நான் காப்பாத்திடுவேன், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் சரிதான், உன்னை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பேர் தான் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை. இந்த ரட்சிப்பேன், இந்த இயேசு அப்படின்றவருக்கு ரட்சகர் அப்படின்னு சொல்லி பேரான். காப்பாத்துறவரோட பேரு, காப்பாத்துற அந்த தொழில் செய்கிறவருடைய பேரு இயேசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுன்னா யாருங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, அவர் காப்பாத்துறவரு, நம்மை உருவாக்குனவரு, நமக்கு நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறவரு. வேதம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் யாருக்காக இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னு சொன்னா, பூமியில் எல்லையில் இருக்கிற எல்லாருக்காக வந்தாரு. எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்வுல அவர்கள் படுகிற நெருக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாய் வந்தார். வேதம் இன்னொரு பகுதியில சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனா வந்தார் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் வருத்தப்படுகிறவர்களை தம்மிடத்துல சேர்த்து வருத்தத்தை போக்கும்படியாய் வந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால எனக்கு பிரியமானவர்களே, நீங்க எந்த வருத்தத்துல வேணாலும் இருக்கலாம், எந்த மொழி பேசுறவங்களா வேணாலும் இருக்கலாம், எந்த விதமான பெயர் வைத்திருக்கிறவர்களாக கூட நீங்க இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் சரிதான். இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி பூமியின் எல்லையில நீங்க எந்த பாஷை, எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த அடிப்படையில காணப்பட்டாலும் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார், உங்களை நான் ரட்சிப்பேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பா என்று சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நான் ஏழ்மையா இருக்கிறேன், என்னிடத்துல சுகம் இல்லை, வியாதியோடு இருக்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன், என்னை யாரும் ஏற்றுக்கொள்வார் இல்லை, எனக்கு அன்பு செலுத்துவார் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பேன்னு சொன்னா, இப்ப அருமையானவர்களே, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த அன்பு உங்களை பராமரிக்கிறது, பாதுகாப்பு உங்க வாழ்க்கையில வரணும்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்.
பணம் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்க எந்த விதமான தியாகம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க பேரை மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க கிட்ட வந்து நீங்க எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க உள்ளத்துல, உங்க இல்லத்துல, உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற நிலையின்படியாகவே என்னை படைத்த இறைவனானவரே, இயேசு கிறிஸ்துவானவரே, இரட்சகராக வந்தவரே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சமாதானம் இல்லாத இருக்கிறேன், எனக்கு நோயோட இருக்கிறேன், அன்பு இல்லாம இருக்கிறேன், ஆதரவற்று இருக்கிறேன், நிம்மதி இல்லாம இருக்கிறேன், அந்த ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாங்கன்னு சொன்னா போதும். இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசித்து இந்த வார்த்தையை உள்ளத்துல சொன்னா, எனக்கு தாங்க, இரட்சகராக என்னுடைய உள்ளத்துல இல்லத்துல வாங்க, இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய இல்லத்துல வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அதை சொல்வீங்கன்னு சொன்னா, இந்த நிமிஷம் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்கறது இல்ல. உங்க இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் உன்னையும் என்னையும் படைத்த நம்முடைய இறைவனானவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட இன்னும் கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், உங்கள் மத்தியிலே வேதாகமத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சிறு சிறு கைப்பிரதிகளை கொண்டு வந்திருக்கிறோம். சிறு சிறு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறோம். வாங்கி வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அது மாத்திரமல்ல,